பாருங்க ஆஸ்பத்திரியிலிருந்து ஒவ்வொரு ஊசியம் வந்து இங்க வந்து வீசிட்டு போயிட்டாங்க. அது ரோட்டு கரையில வந்து இந்த இடம் வந்து பாருங்க, இந்த இடம் வந்து அம் முள்ளி பாயிண்ட். இது வந்து எஸ்டிஎஃப் கேம்பு பக்கத்துல வந்து எ இது நடந்திருக்கு. பாருங்க நெறைய ஊசி வந்து ரோட்டிலேயே வீசிட்டு போயிட்டாங்க. இது வந்து பாவிச்ச ஊசி. ம் பார்த்தீங்களா? இதெல்லாம் இது தொடவே பயமா இருக்கு. இதெல்லாம் பாவிச்ச ஊசி. 1, 2 இல்ல. எப்படியும் நெறைய ஊசி வரும். இது 500, 1000க்கும் அப்படி ஊசி வருமான்னு நினைக்கிறேன். 500 ஊசி கிட்ட வரும். இந்த ஊசிய வந்து அ ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஆஸ்பத்திரியில இருந்து கொண்டு வந்து இதுல இந்த ரோட்டுக்கரையிலேயே வீசிட்டு போயிட்டாங்க. பாருங்க இப்போ அந்நியாக்கள் மீன் பிடிச்சு கொண்டிருக்கணும். இதனால மீனுக்கு கூட அந்த நோய் வந்து போகலாம். மீனை வந்து நாங்கள் விரும்பி நல்லா எப்படி சொல்றது, மீன் கிடைச்சிட்டுன்னு ரொம்ப எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுண்ணே. கடல்ல இருக்கிற மீனை வந்து பிடிச்சி நாம சாப்பிடுறோம். ஆனா இப்படியான சில ஆட்கள் வந்து பாருங்க அதுல ஊசியை வந்து கொட்டிட்டு போயிட்டாங்க. அதனாடி அந்த அந்த ரோட்ல சைட்ல கொட்டினாலும் அந்த தண்ணி வந்து பாருங்க, இந்த தண்ணி எப்படி இருக்கு, இந்த தண்ணி அந்த ரோட்ல இருந்து இஞ்சால வரும். அதே மாதிரி அந்த கொட்டின இடத்துல இருந்து இஞ்சால தண்ணிக்கு போன அந்த ஊசியில மருந்துகள் வந்து போனா அதுல இருக்கிற மருந்துகள் தான் வந்து சொல்ல முடியாது. மீன்ல சில வேளை போய் சேரலாம், அந்த மீனை வந்து சாப்பிடலாம். அந்த சாப்பிட்டா அதால வந்து நமக்கு எதுவும் நடக்கலாம், சொல்ல முடியாதானே. அதனால நடக்கலாம். அதே மாதிரி இந்த தண்ணீர்ல வந்து அந்த மருந்துகள் வந்து கலவட்டால், இப்ப எப்படி சொல்றது, தண்ணீர்ல கலவட்டா அதுல வந்து நாங்கள் வந்து தண்ணிங்க போறோம், அதெல்லாம் சொறிவு நோய்கள் எல்லாம் பெறும். இந்த பிரதேச சபை, நெல்லியடி பிரதேச சபைக்கு வந்து இந்த வீடியோக்கள் வந்து பாக்குறவங்க வந்து தெரியுங்க இன்னும் இடத்துக்கு. இது வந்து முள்ளிச்சந்தையில இந்த எஸ்டேட் கேம்புக்கு பக்கத்தா இந்த விஷயம் நடந்திருக்கு. இதுல வந்து நிறைய பேர் வந்து மீன் பிடிக்கிறவங்க ஒவ்வொரு எப்படி சொல்றது, ஒவ்வொரு வருஷமும் வந்து இந்த மழை காலங்கள்ல வந்து மீன்கள் வந்து பிடிக்க வருவாங்க. நிறைய பேர் வந்து வருவாங்க. இந்த பாருங்க இப்ப இந்த அண்ணையும் பிடிச்சு கொண்டு அந்த அந்த ஒரு ஊசியால அந்த கிருமி வந்து போயிட்டா என்ன நடக்கும் புரிஞ்சு கொள்ளணும். என்னடா வந்து இது எங்களோட சமூகம், அது நாங்கள் தான் வந்து நல்லபடியா வச்சிருக்கோம். இந்த சமூகத்துல வந்து குப்பியோ இப்ப மருந்துகளை வீசிட்டு போனா அது நம்மளை தான் பாதிக்கும். என்னோட உறவுகளை இனி அப்படியான வேலையை செய்திடாதீங்க. அதே மாதிரி நெல்லடி பிரதேச சபை எஸ்டே கேம்ப்ல இருந்து இங்க முள்ளி சந்தைக்கு போயிருக்க பலப்பக்கத்துல இருக்கு. அந்த ஊசியை வந்து உடனடியா வந்து அகற்றணும். உடனடியா வந்து அதை வந்து சுத்தம் செய்யணும். ஏன்னா அந்த இடத்துல வந்து ஊசி இருக்குனாடி நிறைய பாதிப்பு வந்து அது இங்க மக்களுக்கு தான் பேர். மக்களுக்கோ இங்க இருந்து மீன் பிடிக்கிறவங்களுக்கு தான் அந்த நோய் கிருமிகள் வந்து போய் சேரும் போது அதால் நிறைய பிரச்சனைகளை வந்து ஒரு 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 சில செய்கிற இதால் வந்து நிறைய பிரச்சனை வந்து எதிர்கொள்ள வேண்டிய வரும். அதனாடி சீக்கிரமா இந்த பிரதேச சபை, நெல்லடி பிரதேச சபை வந்து இதை வந்து அகற்றணும். அடுத்த வந்து வீடியோ வந்து பாக்குறவங்க வந்து அதே மாதிரி என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி என்னோட வீடியோ வந்து ஒவ்வொரு வந்து லைக் பண்ணுங்க. அதே மாதிரி வெளில வந்து கிளிக் பண்ணுங்க. அப்பதான் வந்து நான் போடுற ஒவ்வொரு வீடியோ வந்து உங்களுக்கு நேரடியாக வந்துட்டே இருக்கும். இதே மாதிரி நிறைய உண்மையான விஷயங்களை வந்து நேரடியாக முழுமையாக நான் தந்துட்டே இருப்பேன். இதே மாதிரி நம்ம தமிழ் தமிழ் கலாச்சாரம், நம்ம தமிழை பற்றி, தமிழர் வரலாறு அப்படியான சில விஷயங்களை வந்து நேரடியாக தரலாம்னு இருக்கிறேன். என்னோட வீடியோவில் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.